அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஓசியா யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பேயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஓசியா என்று சொன்னால் ரட்சிப்பு என்று சொல்லி அர்த்தம். இந்த ஓசியாவை குறித்து இந்த ஓசியா தன்னை பற்றி சொல்லுகிற காரியங்கள் மாத்திரமே வேதத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. மற்ற புத்தகங்களிலே இந்த ஓசியா தீர்க்கதரிசியை குறித்து எந்த குறிப்பும் இல்லை. இவர் ஏசாயா நாட்களில் வாழ்ந்தவர் என்பதற்கு அடையாளமாக ஏசாயா 1:1 பார்க்கும்பொழுது இதே ராஜாக்களை குறித்து சொல்லப்படுகிறது. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் என்று சொல்லி. ஆனால் இவர் இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த, இஸ்ரவேலில் தங்கியிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசியாக இவர் இருக்கிறார். இவர் இந்த புத்தகத்தை எழுதின ஆண்டு கிமு 715 710 வரையிலும். ஆனால் இவர் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கின ஆண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 2வது யெரொபெயாம் இஸ்ரவேலில் அரசராகுதல், அதாவது கிமு 782 இவர் கிட்டத்தட்ட 714 வரையிலும் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவராக காணப்பட்டார். இந்த ஓசியா புத்தகத்திலே 14 அதிகாரங்கள் தான் இருந்தாலும் இவர் ஏசாயாவின் நாட்களில் அவர் அதே போல ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலுக்கு அறியப்பட்டவராக இருந்தார். நாம் எசேக்கியேல், அதே போல எரேமியா, ஏசாயா, இந்த ஓசியா இவர்களுடைய ஊழியங்களை எல்லாம் நமக்குள்ளாக பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு அருமையான உந்துதல் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நியாயாதிபதிகளாகட்டும், ராஜாக்களாகட்டும், அது சிம்சனை போன்றவர்களாகட்டும், தாவீதின் காரியங்களாகட்டும், ஒரு சில சறுக்குதல்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையையும் அதற்கேற்ப அர்ப்பணித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகளாக இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, 19ஆம் வசனத்தில் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அவர் செய்வார், தாமாக எதையும் செய்ய மாட்டார் என்று சொல்லுகிறாரே. அதே போல இவர்கள் தாமாக எந்த ஒரு கருத்துக்களையும் தீர்க்க தரிசனம் என்று சொல்லாதபடிக்கு அருமையாக ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே 100க்கு 100 பெற்று 100க்கு 100 அதை கருத்துக்களை உள்வாங்கி அப்படியே 100க்கு 100 வெளிப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை போதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அதிகாரத்தில் இந்த ஓசியாவில் அதாவது 2 கரங்கள் இந்த உலகத்தில் ஒன்றாகும் பொழுது திருமணத்தில் 2 உறவினர் கூட்டங்கள் சுற்றி நின்று ஒருமித்து வாழ்த்தும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஆனந்த கண்ணீர்கள் இட்டு அவர்கள் அந்த குடும்பத்தை வாழ்த்தும் பொழுது அவர்கள் வார்த்தைகளால் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆனால் இணைவது 2 இருதயங்கள் இணைகின்றன. 2 குடும்பம் வாழ்த்துறாங்க, ஆனால் கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. இணைவதோ 2 இதயங்கள் இணையக்கூடியதாக இருக்கின்றன. உலகில் நடக்கும் இந்த உடன்படிக்கையில் நிறைவடைகிறது தேவனுடைய திட்டம். சிருஷ்டிகர் இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது அவர் இன்பத்தில் அவர் புன்னகைக்கிறார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இனி அவர்கள் இருவரல்ல ஒருவர் என்கிற காரியம் வேதத்திலே காணப்படுகின்றன. அதே போல இவர்களுடைய வாழ்வு 2 அல்ல ஒரே வாழ்வு என்று மாற்றப்படுகிறது. இனி பிரிவு என்பது இதயங்களின் பிரிவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இங்கே வாக்குறுதிகள் மீறப்பட்டுச்சு சொன்னால் முறிவடைவது இதயங்கள் தான், உடைபடுவது உடன்படிக்கை தான். நீதிமன்றங்கள் பிரித்து வைத்தாலும் சிருஷ்டியில், அதாவது மனிதனில் அவை வடுவை ஏற்படுத்தி விடுவது உறுதி. ஆகவே சிருஷ்டியின் மகுடமாகிய மனிதனின் வாழ்வில் நிகழும் இந்த புனித உடன்படிக்கைக்கு அதற்கேற்ப ஒரு சிறப்பிடம் இந்த பூமியில் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்குது. அதனால தான் மனுஷன் சொல்கிறான் இது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தில் கணவன் மனைவி உடன்படிக்கை உறவையும் தேவன் மனிதன் உடன்படிக்கை உறவியையும் குறித்துத்தான் இங்கே ஓசியா பேசுகிறார். ஓசியா நூலின் சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா
இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவின் அந்த விரிசலும் அதற்கு தேவன் செய்கிற பரிகாரமும் என்கிற காரியங்கள் தான் இங்கே காணப்படுகின்றன. அது ஓசியாவினுடைய குடும்ப வாழ்வின் வழியாக இங்கு விளக்கப்படுகிறதை பார்க்கிறோம். உத்தமமான கணவன் இங்கே உண்மையற்ற மனைவியாக இருக்கக்கூடியதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது ஓசியாவை நோக்கி, நீ சோர ஸ்திரீயினுடைய சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்று சொல்லி, இங்கே சோர ஸ்திரீயாய் இருந்தவளை திருமணம் முடிக்கவில்லை. 3:1 பார்க்கும் பொழுது இன்னும் என்று சொல்லுகிற காரியத்தை போயிருக்கிறோம். இன்னும் போய் நீ அவளை சேர்த்துக்கொள் என்று சொல்லும் பொழுது இவருக்கு மணமுடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் திப்லாயின் குமாரத்தியாகிய கோமேர் என்கக்கூடியவள். அவள் திருமணத்திற்கு பின்பு இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்களாக மாறியிருக்க வேண்டும். அவளை சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன என்று சொன்னால், என்னுடைய இருதய குமுறல்கள், என்னுடைய இருதய வேதனைகளை மக்கள் புரிந்து கொள்ளுகிறதற்கு உன் வாழ்க்கையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உன் வாழ்வின் மூலமாக நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி, அங்கே அவரை ஒரு சோர ஸ்திரியாக இருந்த போதிலும் திரும்பவும் சேர்த்து கொள்ளுகிற காரியத்தை சொல்லுகிறார். அவர் திரும்ப சேர்த்து கொண்ட பொழுது அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் யெகூவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரேலின் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 2வது யெரொபெயாமினுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். இங்கே இஸ்ரேல் என்னும் பெயரிடச் சொல்லுகிறதற்கு காரணம், விதைகளை சிதறடித்தல், தானியங்களை சிதறடித்தல். எப்படி ஒரு உளவாளி அல்லது விவசாயி தன் கைகளில் உள்ள தானியங்களை எல்லா இடங்களிலும் அவன் வீசி எறிகிறானோ, அதே போல நான் இந்த ஜனங்களை நான் சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். யெகூவின் வம்சத்தாரிடத்தில் சொல்லப்படுகிறது, அவன் ஆகாபையும் அவனுடைய குடும்பத்தையும் அழிக்கும்படியாக அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியிருந்த போதிலும் அவன் கொடுமைக்காரனாக ஆகாபின் 70 குமாரர்களை கொண்டு போட்ட காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மீண்டும் அவன் யெரொபெயாமினுடைய அந்த கன்றுக்குட்டியை ஒழிக்காதபடி விக்கிரக வழிபாடுகளிலே அவன் அதிலே இருந்ததை குறித்து அவனுடைய சந்ததியாரை குறித்தும் பார்க்கிறபடியினால ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை நான் ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்நாளில் இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்று சொல்லுகிறாரே. கிமு 722 2ஆம் யெரொபெயாமினுடைய நாட்களில் தேசம் மிகுந்த செழிப்பாக இருந்தது. ஆன்மீக செழிப்பு அல்ல, உலக பிரகாரமான செழிப்புகள் இருந்தபடினால நாங்கள் வழிபடுகிற தெய்வங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். அந்த நாட்களில் ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்த பொழுது அவர்கள் கண்டுகிடவே இல்லை. எரேமியா எப்படி அந்த ஜனங்களோடு கூட தங்கி தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அதே போல இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தும் அங்கே 2ஆம் யெரொபெயாமுக்கு பின்பாக அநேக ராஜாக்கள் அங்கே தோன்றினதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் உடனடியாக தோன்றி கொஞ்ச நாட்களில் மரித்து போனதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கிமு 782 2ஆம் யெரொபெயாம் இஸ்ரவேலில் அரசனாகிறான். அதற்கு அடுத்தபடியாக 767 தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக ஓசியா தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கிறார். இவருடைய நாட்கள் மாத்திரம் கொஞ்சம் நீட்டித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு 753க்கும் 752க்கும் இடையில சகரியா என்று ராஜா தோன்றுகிறார், சல்லும் தோன்றுகிறார். ஆகியோர் இஸ்ரவேலை ஆண்டு அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். அந்த நாட்களிலேயே மெனாகம் என்று சொல்லக்கூடிய ராஜா அரியணை ஏறுகிறதை பார்க்கிறோம். 742 மெனேகம் ஆட்சி முடிவும் பெக்காகியா அரியணை ஏறுகிறார். அதனைத் தொடர்ந்து 740 பெக்கா இஸ்ரவேலில் அரசனாகிறான். 745 அசிரியாவின் திகிலாத் பிளேசர் அவர் ஒரு வல்லரசாக அசிரியாவை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் 732 இஸ்ரவேலின் ஓசியா அரியணை ஏறுகிறார். அசிரியர்கள் இஸ்ரவேலை சிறைப்பிடித்து ஓசியாவினுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓசியா 714 தீர்க்க தரிசன பணியை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார், சொல்லி கொடுத்து பார்க்கிறார். ஆனால் இஸ்ரேலின் பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் 722
ஒரு 10% அசீரியர்களுக்கு சிறையிருப்பாக இஸ்ரவேலர்கள் சென்றார்கள். ஆனால் மற்ற இடங்களில் நாடுகளில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு சென்றதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றால் அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். இது எதை காட்டுகிறது? ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் மற்ற காரியங்களில் உலக பிரகாரமான நாட்டங்களில் பூமிக்குரியவைகளை மாத்திரம் எதிர்பார்த்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் என்று நன்மை ஆன்மீக வாழ்க்கையை அளிக்கிற மனிதர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இனி இரக்கம் செய்வதில்லைன்னு சொல்லி. ஆனால் யூதாவின் வம்சத்தாருக்கும் நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார. வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறாரா? அதற்கு அர்த்தம் என்னன்னா, அந்த நாட்களில் அங்கே யூதாவை எசேக்கியா ஆண்டு கொண்டிருக்கிறான். அசேரியா அவனை மிரட்டும்படியாக கிமு 701 அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறான். சனகரிப் மிரட்டுகிறான், ரப்சாக்கே மிரட்டுகிறான். ஆனால் எசேக்கியா தேவ சன்னிதானத்தில் தன்னை சரண்டர் பண்ணி விழுந்து கிடந்தபடினால அங்கே பட்டயத்தை பயன்படுத்தலை, அவன் வில்ல பயன்படுத்தலை, குதிரைகளை பயன்படுத்தலை, குதிரை வீரர்களை பயன்படுத்தலை. ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி ஒரு இரவில் 1,85,000 பேரை அழித்து போட்டதை குறிக்கிறது. அதாவது தேவனுக்கு பிரியமாக இருந்தோம்னா சாதாரண காரியங்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறதற்கு வல்லமையுடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பாவம் செஞ்சோன்னா நம்முடைய ஆபத்தில் அவர் ஆகடியும் பண்ணுவார். ஆனால் நம்ம உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழல்ல இருந்து அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே. அந்த வார்த்தையின்படி எசேக்கியாவுக்கு கிருபை காண்பிக்கப்படுகிறது. அங்கே இஸ்ரவேலின் கடைசி அரசராகிய ஓசியாவின் நாட்களில் அசீரியர்கள் முற்றிலுமாக இஸ்ரவேலை சிறைபிடிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவள் லோருகாமை முளை மறைக்க பண்ணின பிற்பாடு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது அவர் இவனுக்கு லோகமே என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. எப்பா நீ என் ஜனமே இல்லை. எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து நான் அவனை தலை மூழ்கிட்டேன்ப்பா, நீ அந்தளவுக்கு என் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறது போல இங்கே ஆண்டவர் நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். என்றாலும் இஸ்ரவேலின் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணம் கூடாத கடற்கரை மணலை போல இருக்கும் ஆபிரகாமை நினைவு கூறுகிறார், யாக்கோபை நினைவு கூறுகிறார். நீங்கள் என் ஜனமில்லை என்று அவர்களுக்கு சொல்கிறதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இது ஓசியா நேர 1000 வருட அரசாட்சிக்கு நேராக ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மறந்து விடுவாரோ என்கிற அந்த ஏக்கமான வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுகிறார். இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி 1000 வருட அரசாட்சியில் அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரேலின் நாள் பெரிதாக இருக்கும். இது என்ன சொல்கிறாருன்னா, தானியங்களை சிதறடித்தார எல்லா தானியங்களும் விளைஞ்சி இருக்கிற அந்த தானியங்களை அறுத்து ஒன்று சேர்க்கிறது போல அப்படிப்பட்ட நாள், அந்த அறுவடை நாள் பெரிதாக இருக்கும். ஒரே ஒரு அதிபதி அவன் தோன்றுவான். அவன் யூதாவையும் இஸ்ரவேலையும் எப்படி தாவீது அரசாட்சி செய்யும் பொழுது ஆண்டானோ அதே போல இங்கே தாவீது என்று சொல்லப்படுகிற அதிபதியே அவர்களை அரசாளக்கூடியவராக, ராஜாதி ராஜாவாக, என் இயேசு வீற்றிருக்கிறவராக இந்த காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு உடைந்த ஒரு இல்லத்தை வைத்து இங்கே ஆண்டவர் சிதறுகிற பக்தியை பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு விபச்சாரமான காரியம் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை முற்றிலும் அழித்து போட்டுவிடும். அதே போல ஒரு ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஒரு பின்னடைவு சரீரப்பிரகாரமான பாவங்களை செய்கிறதற்கு நம்மை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் தன்னுடைய அன்பை சொல்லுகிறார். நான் எத்தனை உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்த போதிலும் என்னுடைய வார்த்தைகளில், என்னுடைய வாக்கு தத்தங்களில்,
என்னுடைய செய்கையில், என்னுடைய அன்பில், எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் நீங்களோ என்னிடத்தில் உண்மையற்றவர்களாக, சிநேகிதனுடைய வீட்டில் நான் பட்ட காயங்கள் என்று சொல்லுகிறாரே, அதே போலதான் என்னை காயப்படுத்துகிறவர்களாக, சோரம் போகிறவர்களாக, திரும்ப திரும்ப கலகம் பண்ணுகிறவர்களாக, திரும்ப திரும்ப விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஓசியாவை ஒரு சோர ஸ்திரீயை சேர்த்து கொண்டு குழந்தை பிறக்க வைத்து, அந்த குழந்தைகளுக்கு என்னப்பா பேர், இஸ்ரேல்னு ஏன் பெயரிட்டு இருக்கிறார், தானியங்களை சிதறடிக்கிறது போல உன் வாழ்க்கையை சிதறடிப்பார் என்று சொல்லுகிறார். எதற்கு லோருகாமானி பெயரிட்டு வச்சிருக்கிற? ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இனி உனக்கு இரக்கம் செய்வதில்லைன்னு சொல்லு. ஏன் லோகமேனி பேர் வச்சிருக்கிறா, நீ என் ஜனமல்லன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனாலும் கிருபை உள்ள ஒரு ஆண்டவர், இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம தான் அவருடைய இருதயத்தில் வடுக்களை ஏற்படுத்துகிறோம், உடன்படிக்கையை உடைத்து போடுகிறோம், வார்த்தையில் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக கரம் விரித்தவராக பார்த்து கொண்டிருக்கிறார். பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு அவரிடத்தில் சேர்வோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை என்றைக்கும் கெட்டுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன்.